இந்த பாட்டு. அவ்வளவுதான், சின்ன பாட்டு தான். அதை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஒரு சங்ககால புலவர். அவர் வந்து வாழ்ந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடியலூர். சோழ நாட்டை சேர்ந்த ஒரு ஊரா சொல்றாங்க. அதே மாதிரி வந்து 10 பாட்டுல இருக்கக்கூடிய வேற என்ன பாடல்லாம் இவர் பாடியிருக்காருன்னா பட்டினப்பாலையும் பாடியிருக்கிறார். பெருமானாற்றுப்படை, பட்டினப்பாலை, இது ரெண்டுமே இவர் பாடினது தான். நம்மளுக்கு பாடப்பகுதியில வந்து பெரும்பானாற்றுப்படையில் இருக்கக்கூடிய ஒரு 6 லைன் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இவரை பத்தின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. இதுல ஆற்றுப்படை நூல்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மொத்தம் வந்து 10 பாட்டு நூல்ல ஒரு 5 நூல் வந்து ஆற்றுப்படையே வரும். திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். ஸோ இதில் ஆற்றுப்படை மட்டும் பார்த்தீங்கன்னா திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, 4 ஆற்றுப்படை நூலே 4 வருது 10 பாட்டுல. ஸோ அப்படி ஆற்றுப்படைனா என்ன, ஆற்றுப்படை நூல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த காலத்துலலாம் வந்து புலவர்கள் வந்து அவங்களோட தொழிலே வெறும் பாட்டு எழுதுறது தான். அவங்களுக்கு விவசாயம் தெரியாது, சொந்தமா நிலம் இருக்காது. அப்போ அவங்களால வந்து வேட்டையாட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உடல் வலு இருக்காது புலவர்களுக்கு. இயல்புலயே ரொம்ப மிருதுவான மக்களா இருப்பாங்க. கொல்றது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க ஆதரிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பிழைப்புக்கு அந்த காலத்துல என்ன வழி அப்படின்னா, ஒரு மன்னன்ட்ட போய் ஒரு சிறந்த மன்னனா இருக்கணும். சும்மா ஒரு ரோட்ல எவனோ ஒரு மன்னனை போய் சும்மாலாம் பாட மாட்டாங்க. அவன் வந்து உண்மையிலே சிறந்த மன்னனா இருக்கணும். அவனை போய் அவனோட புகழ பாடி அவனை அவனை வந்து அப்படியே புலகாங்கிதப்படுத்தி கவிதை எழுதி அந்த கவிதையினால அவனோட மனசை குளிர்விச்சு அவங்ககிட்ட இருந்து பரிசு வாங்கிக்கின்னு வருவாங்க. இந்த பரிசை வச்சுக்கிட்டு அவங்க தங்களோட வாழ்க்கைய நடத்துவாங்க. அதை வச்சு ஏதோ நிலத்தை வாங்கறது, அதுல உழுது விவசாயம் பண்ணி பொழைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்குவாங்க. இது புலவர்களோட இயல்பு சங்க காலத்துல. அப்படி ஒரு புலவர் போய் ஒரு மன்னன்கிட்ட பாடி பரிசு வாங்கிட்டு வரான்னு வைங்களேன். அவன் திரும்பி வரும்போது இன்னொரு புலவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து பாவம் வயிற்று பசியில அவரு ஆதரிக்க ஆள் இல்லாம புலமையே தொழில்னு சொல்லி உக்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. இப்போ அவர்கிட்ட போய் இந்த பரிசு வாங்கிட்டு வர புலவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி நான் ஒரு மன்னன்கிட்ட போனேன், அந்த மன்னன் வந்து அவனை புகழ்ந்து நான் பாட்டு பாடினேன், எனக்கு வந்து அவன் வந்து கொஞ்சம் பரிசெல்லாம் கொடுத்தான், அதை வச்சு நான் என் வாழ்க்கையை மேம்படுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னனோட புகழை பாடி அவனோட கொடை திறனையும் பாடி இவரோட கஷ்டத்தை எடுத்து சொல்லி, நீ போய் இவரை பார்த்தீங்கன்னா உனக்கு சரியாயி போயிடும் போ அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்துறது, அவனுக்கு வழிகாட்டுறது. அதான் ஆற்றுப்படுத்துறதுன்னு அர்த்தம், வழிகாட்டுறதுன்னு அர்த்தம். ஸோ அதான் ஆற்றுப்படை நூலோட அடிப்படை. ஸோ ஆற்றுப்படை நூல் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு வள்ளல் இருப்பார், ஒரு மன்னன் இருப்பான். அவன் வந்து நல்ல வள்ளலான ஒரு மன்னனா இருப்பான். அந்த மன்னன் யாரோ ஒரு புலவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். அந்த புலவர் அந்த மன்னனை புகழ்ந்து பாடி இன்னொரு புலவர்கிட்ட சொல்லி, இவ்வளவு புகழ்ச்சிக்கு ஆளானவன் அவனை போய் நீ பார்த்தீங்கன்னா உன் கஷ்டம்லாம் தீந்துரும் போ அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் ஆற்றுப்படை நூல். ஸோ ஒரு ஆற்றுப்படை நூலுக்கும் ஒரு பாட்டுடை தலைவன் வந்து இருப்பாரு. அவர் வந்து மன்னனா இருப்பாரு, ஒரு வள்ளல் தன்மை கொண்ட மன்னனா இருப்பார். அதனால்தான் பெருமான் ஆற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இவன் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு ஏதோ உதவி செஞ்சிருக்கிறான் வள்ளல் தன்மையோட. அவர் என்ன பண்றாரு, மற்ற புலவர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இத அப்படின்னு சொல்லி ஒரு நூலாவே படைக்கிறாரு. ஒரு ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படைன்னு ஒரு நூலாவே படைக்கிறாரு. ஒரு நூலா படைச்சு ஓலைச்சுவடியில எழுதி புலவர்களுக்கு அதை பரப்புறாங்க. நீங்க போங்கப்பா, இந்த மாதிரி இங்க பாரு, தொண்டைமான் இளந்தரன் இருக்கிறாரு, அவரு நம்மளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாரு, போங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான். ஓகே.
ஸோ இதுல திருமுருகாற்றுப்படைன்னு இருக்கும். அப்படின்னா என்னன்னா, முருகன்கிட்ட போறதுக்கான வழிய நக்கீரன் காட்டுற மாதிரி அது. இப்ப நீங்க பரிசு வாங்கிட்டு வந்த புலவர் வந்து இன்னொரு இன்னொருத்தர் புலவர் வறுமையில் இருக்கிறவருக்கு, நீ போப்பா அங்க போனா உனக்கு பரிசு கிடைக்கும்னு சொல்ற மாதிரி, நக்கீரன் வந்து அதாவது அருளுக்காக இயங்குகிற அன்பர் ஒரு பக்தர் இருக்கிறாருன்னா, முருகனை சென்றடையக்கூடிய வழி என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நக்கீரர் ஆற்றுப்படை, திருமுருக ஆற்றுப்படை எழுதுறார். முருகன், அந்த கடவுளான முருகனை போய் சென்றடையறதுக்கு என்ன வழி, அந்த முருகனோட சிறப்பு இவ்வளோலாம் இருக்கு, இந்த முருகனை விட்டு நீங்க வேற எங்கெங்கயோ போறீங்க, முருகனை கும்பிடுங்க உங்களுக்கு முக்தி கிடைக்கும், மேலான கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்தி முருக வழிபாட்டை நோக்கி வழிகாட்டுறது எல்லாருக்கும். அதான் திருமுருக ஆற்றுப்படை. ஸோ மற்றதெல்லாம் பெருநர் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை இதெல்லாம் வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்குள்ள போயிடலாம். வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னா, அந்த கலங்கரை விளக்கத்தை பத்தி சொல்றாங்க அந்த பாட்டுல. அந்த கலங்கரை விளக்கத்தோட ஹைட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த வானம் அளவுக்கு இருக்கும். அந்த வானத்தை தாங்கி பிடிக்கிற தூண் மாதிரி இந்த கலங்கரை விளக்கம் நிக்குதாம். வானத்தை ஒரு ரூஃபாவும் கலங்கரை விளக்கத்தை ஒரு பில்லர் மாதிரி இமேஜின் பண்ணி சொல்றாங்க. வானம் ஊன்றிய மதலைனா தூண் போல, ஏனி சாத்திய ஏற்றுருஞ்சென்னி, நீ ஏனி அந்த கலங்கரை விளக்கத்து மேல சாத்தி ஏற பாத்தீங்கன்னா கூட ஏற முடியாது. ஏனி சாத்திய ஏற்றரும் அப்படின்னா ஏற முடியாது. சென்னி அவ்வளோ உச்சி, ஏனி சாத்தியும் ஏற முடியாத அளவுக்கு உச்சி, சென்னினா உச்சி. விண்புற நிபந்த வேயா மாடத்து, அந்த 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 விண்ணிய புழக்கிற அளவுக்கு ஹைட்டா இருக்கக்கூடிய வேயா மாடங்கள் கொண்டதா இருக்குது இந்த கலங்கரை விளக்கம். வேயா மாடம்னா அந்த காலத்தெல்லாம் களிமண் வைக்கோல்லாம் கலந்து போட்டு இது பண்ணுவாங்க, வீடு கட்டுவாங்க. அந்த மாதிரி வைக்கோல்லாம் போட்டு வேயப்படலை, வெறும் மண்ணை கரைச்சி சாந்து மாதிரி பூசி தான் இந்த கலங்கரை விளக்கத்தை செஞ்சிருக்கிறாங்க. அப்படி வேயா மாடம் கொண்டது. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி அப்படின்னா, இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழினா, நெகிழினாலும் தீச்சுடர் தான், இலங்கு சுடர்னாலும் சுடரை தான் குறிக்கும். இரவு நேரத்துல இந்த கலங்கரை விளக்கத்துல ஒரு தீச்சுடர், ஒரு நெருப்பு வந்து தீச்சுடர், அந்த நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், விளக்கு இருந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. உறவு நீர் அப்படின்னா கடல், அந்த கடல்ல ஓடு களம்னா கப்பல், கடல்ல ஓடக்கூடிய கப்பல்கள் அதுக்கு வழிகாட்டியா வந்து இந்த இவ்வளவு ஹைட்டா இருக்கக்கூடிய இவ்வளவு சிறப்புகள் கொண்ட கலங்கரை விளக்கம் வந்து அமையும். இருட்டு நேரத்துல எங்க கரைக்குதுன்னே தெரியாது நடுக்கடல் இருக்கிற கப்பல் ஒட்டிக்கு. அப்ப அவனுக்கு இந்த கலங்கரை விளக்கத்துல இந்த சுடர் எரியுது பார்த்தீங்களா, அந்த ஒளியை பார்த்து தான் அவன் வந்து கரைக்கே வருவான். ஸோ அவனை வழிகாட்டி கரைக்கு கூட்டு வர அந்த பணியை வந்து இது செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் இந்த கலங்கரை விளக்கம் அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாட்டு. கலங்கரை விளக்கத்தோட சிறப்பும் அதோட பயனையும் கொடுக்குறாங்க இதுல. வேயா மாடம் அப்படின்னா சாந்தினால் பூசப்படுகிற மாடம், அது வைக்கோலால வேயப்படாத மாடம். உறவு நீர் அழுவம்னா கடல், கடலில் துறையறியாமல் கலங்குவன வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மரக்கலங்கள். மரக்கலங்கள்னா கப்பல். தூண் அப்படின்ற பொருள் தரும் சொல் வந்து மதலை. வானம் ஊன்றிய மதலை போலன்னு வருது இல்லையா, இப்போ அந்த மதலைனா தூண் அர்த்தம். தூண் மாதிரி தாங்கி நிக்குது அந்த வானத்தையே, எப்படி கற்பனை பண்றாங்க பாருங்க, அதான். அடுத்தும் வந்து கப்பல் பத்தின கலங்கரை விளக்கம் பத்தின ஒரு பாட்டு தான் இது. மருதன் இளநாகனார் எழுதுந்து. மருதன் இளநாகனார் அவரும் சங்கப்புலவர் தான். கலித்தொகையில மருத திணையில இருக்கக்கூடிய 35 பாட்டையும் ஒரு பாடியிருப்பார்.
அதனால மருத நிலநாகனார்னே பேர் வந்துரும். கலித்தொகையில மருதத்திணை, நெய்தல் திணை இந்த மாதிரி எல்லா திணையிலயும் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு இருக்கும். அதுல மருத திணையில இருக்க எல்லா பாட்டும் இந்த ஒரு மனுஷன் பாடியிருக்காரு. அதனால பேரே மருத நிலநாகனார் வச்சுட்டாங்க. அகநானூறு எட்டுத்தொகை நூல்ல ஒண்ணு. ஸோ இந்த இதுல வந்து நிறைய புலவர்கள் பாடின 400 பாட்டு இருக்கும். அப்படி அகநானூறு பாட்டு ஒன்று தான் இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மற்ற 8 தொகை நூல்கள் புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, புறநானூறு இது எல்லாமே பிற 8 தொகை நூல்கள். இந்த நூல்களை விட அகநானூறுல அடிவரையறை அதிகம். அதனால இதை நெடுந்தொகைன்றாங்க. நெடுன்னா என்ன அர்த்தம்? பெருசுன்னு அர்த்தம். அதனால்தான் நெடுந்தொகை. 13 அடியிலிருந்து 31 அடி வரைக்கும் அடிவரையறை இருக்கும். அதான் அகநானூறு பாட்டோட ஸ்பெஷாலிட்டி. பெருசா இருக்கும் படிக்க. குறுந்தொகைனா சின்னதா இருக்கும். குறு அப்படின்னா சின்னதுன்னு அர்த்தம். ஐங்குறு நூறு அதுவும் குறு சின்னதுன்னு அர்த்தம். பதிற்றுப்பத்து அதுவும் சின்ன பாட்டு தான். ஸோ அகநானூறு தான் கொஞ்சம் அடி வரையறையில பெருசா இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறது ஒரு 6 அடி கொண்ட சின்ன பாட்டை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே. இந்த பாட்டு எடுத்தது வந்து அகநானூர்ல. மருத நிலநாகனார் கலித்தொகையில் இருக்கக்கூடிய மருத திணையிலையும் 35 பாட்டை பாடி இருக்கிறாரு. அதுக்குன்னு இதை கலித்தொகைன்னு நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? இது வந்து அகநானூறு பாட்டு. அவர் வந்து கலித்தொகையிலையும் பாட்டு எழுதி இருக்கிறாருன்றாங்க. அவ்வளவுதான். ஓகே, பாடலுக்குள்ள போயிடலாம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். அந்த வங்கம்னா கப்பல்னு அர்த்தம். உலகு கிளர்ந்தன்ன அப்படின்னா இந்த உலகமே பெயர்ந்து எழுந்து கடல்ல அப்படியே மிதந்து வர மாதிரி இருக்குதாம் அந்த கப்பல் வந்து கடல்ல வரத்த பார்க்கறதுக்கு. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். அப்படியே அந்த உருவம் வந்து உலகமே பெயர்ந்து எழுந்து கடலுக்கு நடுவுல அப்படி மிதந்து வர மாதிரி இருக்குது. புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல. அந்த கப்பல் வந்து புலால் நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த கடலோட நீரை அப்படி இடையில பொழந்துகிட்டு வந்துகிட்டு இருக்குது. நீர் எடை போன பொழந்துகிட்டு வர்றது. இரவும் எல்லையும் அசைவின்றாகி. இரவு எல்னா பகல். இரவும் பகலும் அந்த கப்பல் வந்து கடல்ல இப்படியே அசைஞ்சு இல்ல அசைவில்லாம மாறி மாறி அப்படியே வந்துட்டு இருக்குது. விரைசலல் இயற்கை வங்கூழ் ஆட்ட. விரைசலல்னா விரைந்து போறது. இயற்கை வங்கூழ்னா இயற்கையான காத்து. ஆட்டனா ஆட்டுறது தான். ஸோ அந்த இயற்கையா வீசக்கூடிய கடல் காத்தானது இந்த கப்பல் என்ன பண்ணுது? விரைந்து செலுத்துது. விரைசலல் இயற்கை வங்கூழ் ஆட்ட. கோடு உயர் திணிமணல் அகன்துறை அப்படின்னா கோடு உயர்னா கோடுனா மலை மாதிரி. மலை மாதிரி உயரமா இருக்கக்கூடிய மணல் திட்டுல திணி மணல் அகன்துறை. மணல் திட்டுல அகன்ற துறைமுகத்துல மாட ஒள்ளெரி அப்படின்னா துறைமுகம். அப்படி மலை மாதிரி உயர்ந்திருக்க மணல் திட்டுல துறைமுகத்துல ஒரு துறைமுகம் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது. அந்த கலங்கரை விளக்கத்தை நீகான் அப்படின்னா வந்து அவன் தான் கப்பலை ஓட்டுறவன். அந்த நீகான் மருங்கறிந்து ஒய்ய அப்படின்னா அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து தான் வழி தெரியாம கடல்ல சுத்திட்டு இருக்கிற அந்த நீகான் கலங்கரை விளக்கத்தை பார்த்து தான் இங்கதான் துறைமுகம் இருக்குன்னு வழி கண்டுபிடிச்சு அதை நோக்கி வரோம் அப்படின்னு சொல்றாங்க. கோடு உயர் திணிமணல் அகன் துறை. துறைனா துறைமுகம். அகன்னா அகண்ட. திணிமணல்னா பரவி இருக்கக்கூடிய மணல். கோடு உயர்னா அந்த மணல் வந்து மலை மாதிரி ஹைட்டா இருக்குது. அந்த அகண்ட துறைமுகத்துல மணல் பரப்புல இருக்கக்கூடிய மாட ஒள்ளெரினா இது கலங்கரை விளக்கம். நீகான்னா கப்பல் ஓட்டுறவன். அந்த கலங்கரை விளக்கத்தை துறைமுகத்துல பார்த்துட்டு இந்த கப்பல் ஓட்டுறவன் கடல்ல வழி தெரியாம சுத்திட்டு இருக்கிறவன் மருங்கு அறிந்து கரெக்டான வழியை அறிந்து ஒய்ய போறான். அவ்வளவுதான். ஸோ இதான் இந்த பாடலோட பொருள்.
இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் என்ன அப்படின்னு நான் அங்கேயே மீனிங் சொல்லிட்டேன். அப்படியே பார்த்துக்குங்க. மற்றபடி எட்டுத்தொகை நூல் எதுன்னு கொடுத்துருப்பாங்க, அதுவும் பார்த்துங்க. இயற்கை வங்கூழ் அப்படின்னா காத்து. மக்கள் எதுல ஏறி வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா வங்கத்துல. வங்கம்னா கப்பல்னு அர்த்தம். புலால் நாற்றமுடையதா எதை சொல்றாங்கன்னா கடல். பெருங்கடல்னா பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி அதை சேர்த்து எழுதினீங்கன்னா இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை எதுன்னு கேக்குறாங்க. எதுகைனா ஒரு சொற்களை இரண்டாம் எழுத்து ஒன்றி வரத்து எதுகை. பாருங்க, வங்கம் சங்கம், அசைவு இசைவு, ரெண்டுலயும் செய் வருதா, லா லா வருதா. இங்க பாருங்க ரா யா வருது. ஸோ இங்க ஒத்து போல. அப்ப எதுகை இடம்பெறாத இணை வந்து இதுதான். ரெண்டாம் எழுத்து ஒன்றி வரணும். இந்த இரவு இயற்கையில ரெண்டாம் எழுத்து ஒன்றி வரல, முதல் எழுத்து தான் ஒன்றி வருது. ஸோ அது வந்து ஒரு மோனை. அவன் எதுகையில தப்பா கொடுத்துருக்கான். ஓகேவா? அடுத்து பொறுத்துக. வங்கம்னா கப்பல், நீகான்னா நாவாய் ஓட்டுறவன், எல்னா பகல், மாட உள்ளேரினா கலங்கரை விளக்கம். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த டாபிக் வந்து தமிழரின் கப்பற்கலை. பட் ஆனால் அது இப்போ ஸ்டார்ட் பண்ணால் முடிக்க முடியாது நம்மளால. அதனால வந்து அந்த டாபிக் வந்து நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணால் இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆகும். அதனால இந்த டாபிக் நாளைக்கு பார்ப்போம். இது பெரிய யூனிட் வேற, அதனால இதை நாளைக்கு பார்ப்போம். மண்டேலேருந்து வந்து உங்களுக்கு டெய்லி கிளாஸ் வந்து 7:30க்கு இருக்கும். காலையில் 7 o'clock இல்லை, 7:30க்கு இருக்கும். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள், கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. மண்டேலேருந்து தமிழ் கிளாஸ் வந்து டைமிங் வந்து 7:30க்கு இருக்கும். 7:30 to 8. ஸோ ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். டைமிங் ஒரு 1/2 hour தான் டிஃப்ரென்ஸு. கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து அட்டன் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க கிளாஸை. டைமிங் மாறுதுன்னு சொல்லி மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரெக்கார்டிங் நான் யூடியூப்ல இந்த வீக் அப்லோட் பண்ணல, அதை இன்னைக்கு இல்லை நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணக்கப்புறம் அந்த கிளாஸஸையும் ரெகுலராக செகண்ட் டைம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி நேற்று வந்து ஒரு முக்கியமான நியூஸு, அதை நேற்றே சொல்லலான்னு பார்த்தேன். கரண்ட் அஃபேர்ஸில் ரானிடெடைன் அப்படின்னு சொல்லி ஆசிட் ரிஃப்ளக்ஸுக்கு கொடுக்கப்படுற ஒரு டேப்லெட். அந்த டேப்லெட் வந்து அதில் கார்சினோஜெனிக் பொருள், கேன்சர் உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் கலந்துருக்கிறத கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ப்ரூவ் ஆனதுனால அந்த ரானிடெடைனை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பார்மா கம்பெனி ஜிஎஸ்கே ஃபார்மா யூஎஸ் கோர்ட்டில் $2.2 பில்லியன் ஃபைனாக கட்டியிருக்குது. ஆமாம், கேன்சர் உருவாக்கக்கூடிய பொருளை நாங்கள் கலந்துருக்கோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு $2.2 பில்லியன் வந்து நஷ்டமாக கொடுக்குறாங்க. இந்த ரானிடெடைன் அப்படின்ற அந்த மாத்திரையை இந்திய அரசோ தமிழக அரசோ பேன் பண்ணலை. அதனால அது புழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதில் கேன்சர் உருவாக்கக்கூடிய பொருள் இருக்குதுன்னு சொல்லி உலக நாடுகள் அதை தடை செஞ்சிட்டாங்க. நீங்கள் யாராவது உங்களுக்கு வயிறு எரிச்சல் வரக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டல் போனால் ஃபஸ்ட்டு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை போடுங்க, சாப்பிட்டக்கப்புறம் இதை போடுங்கன்னு சொல்லி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய அந்த வயிறு எரிச்சல் மாத்திரை ரானிடெடைனா இருந்தால் அதை வேண்டான்னு அவாய்ட் பண்ணிடுங்க. வேற கொடுக்க சொல்லி டாக்டர்கிட்ட கேளுங்க. ஈசோமோப்ரசோல், பேண்டப்ரசோல் அந்த மாதிரி வேற டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு மாற்றா. ஸோ இது ஒரு விழிப்புணர்வு செய்தி, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்க. ரானிடெடைன் மாத்திரைகள் இந்தியாவில் தடை செய்யப்படலை, அது புழக்கத்தில் இருந்துட்டு இருக்குது. அது நீங்கள் பார்த்தா அது உங்களுக்கு யாராவது எழுதி கொடுத்தா மாற்று மாத்திரை எழுதி வாங்கி யூஸ் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஹைலி கார்சினோஜெனிக். தொடர்ந்து யூஸ் பண்ணால் கன்ஃபார்ம் கேன்சர் வரும். ஸோ ரொம்ப சீரியஸான விஷயம் இது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த நியூஸை சொல்லுங்கள், சரியா? நேற்று உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க நேற்று எடிஷன் ஹிந்து பேப்பரோட சென்டர் பேஜை படிங்க, அதில் தெளிவாக போட்டிருக்கான். ஓகேவா? இது ஒரு விழிப்புணர்வு செய்தி தான். ஸோ அது நேற்றே சொல்லணும்னு பார்த்தேன்.
நேற்று டைம் கிடைக்கல, இன்னைக்கு டைம் இருந்ததுனால சொல்கிறேன். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் கிளாஸ் வந்து டெய்லி நடக்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். மண்டேலேருந்து நம்ம கிளாஸ் ஆஸ் யூஷுவல் தமிழ் கிளாஸ் போகும். கிராமர் கிளாஸ் கொஞ்சம் லேட்டாகவே ஸ்டார்ட் பண்ணலாம், ஜனவரி பிப்ரவரி டைமில். ஏன்னா கிராமர் வந்து சீக்கிரம் முடிச்சிட முடியும். அதனால் அது கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலுமே 4-5 செஷன் இருந்தால் போதும். அதனால் பிப்ரவரி ஜனவரி தாண்டி ஸ்டார்ட் பண்ணால் போதும் கிராமர். ஸோ அது வரைக்கும் நம்ம புக்ஸே முடிச்சிடலாம். 7th 8th இன்னும் 9th 10th புக் இருக்குது. அதுக்கப்புறம் பழைய புக்கெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு 6th to 10th வரைக்கும் இருக்கிற புக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th 12th புக்குக்கு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் போகும். ரெகுலராக கிளாஸை யூஸ் பண்ணுங்கள். ஜிஎஸ் கிளாஸ் பற்றி நான் அடுத்த பேட்ச் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.